Hello and welcome to Fire and Ice Cooking Recipes. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் தம் பிரியாணி அதே டேஸ்ட்ல வீட்லயே எப்படி செய்யறதுன்றத தான் பார்க்க போறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணினாலே சீரக சம்பா அரிசியில தான் செய்வாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த பிரியாணில தக்காளி சேர்க்க மாட்டாங்க. தக்காளி சேர்க்காத இந்த பிரியாணியை எப்படி செய்யணும்ன்றத தெரிஞ்சுக்கணுமா? சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஜீரக சம்பா அரிசியில நிறைய சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுக்கு சீக்கிரமாவே டைஜஸ்ட் ஆயிடும். அண்ட் இது எல்லா மசாலாவோட ஃபிளேவரையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால இந்த அரிசியில செஞ்ச பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பிரியாணிக்கு மசாலாவை உடனே ரெடி பண்ணி போட்டாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மசாலா எப்படி ரெடி பண்றதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பிரிஞ்சி இலை 4, ஜாதிக்காய் ஒரு பிஞ்ச், 2 பட்டை உடைச்சு வச்சிருக்கேன், கிராம்பு 10, அன்னாசிப்பூ 2, ஏலக்காய் 7, கல்பாசி 4 கிராம், முந்திரி 12. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பூண்டு 75 கிராம், பச்சை மிளகாய் 12, சின்ன வெங்காயம் 300 கிராம், இஞ்சி 50 கிராம். இது எல்லாத்தையும் ஒரு ஜார்ல போட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைக்கணும். இப்ப நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். குக்கரை மூடி இத ஒரு 6 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இப்போ இதுல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்றோம். நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணணும். மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஆட் பண்ணும் போதே இந்த மசாலாவோட அரோமா உங்களுக்கு வீடு ஃபுல்லா வரும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டனை இதுல ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1 கிளாஸ் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல இப்ப நம்ம 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 300 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஆட் பண்றோம். தண்ணி நல்லா கொதிச்சதும் இதுல நம்ம 1 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ண போறோம். அதோட உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சு வச்சிருக்க ஜீரக சம்பா அரிசியை இதுல நம்ம ஆட் பண்றோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, அரிசி வெந்து மேல தெரியுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
தம் போடுறதுக்காக ஆல்ரெடி நான் தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம தோசைக்கல் மேல வச்சிடலாம். இப்போ இதை மூடி இதுக்கு மேல வெயிட் வச்சிடலாம். அப்பதான் ஆவி வெளியே போகாம இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நீங்க வெயிட் வைக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷத்துக்கு தம் போடணும். ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு தான் இதை நம்ம ஓபன் பண்ணணும். வாங்க இப்ப நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் இதோட ஸ்மெல்லே தனிதான். வீடு ஃபுல்லா பிரியாணியோட அரோமாவா தான் இருக்கு. பாருங்க நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் தம் பிரியாணி எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்றத பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் தம் பிரியாணி இந்த மெத்தட்ல தான் செய்வாங்க. ஜீரக சம்பா அரிசியில தக்காளி ஆட் பண்ணாம செய்யறதா இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பாஸ்மதி அரிசியிலையும் பிரியாணி எப்படி செய்யணும்ன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பாருங்க மட்டன் எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபயர் அண்ட் ஐஸ்.